வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் 4 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டிற்காக 2 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. தொழில் உற்பத்தி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறும் முதல் முறை ஊழியர்களுக்கு 1 மாத ஊதியம் 3 தவணைகளாக அவர்களின் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும். தனிநபருக்கான நிலையான வருமான வரி விலக்கு 75,000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. தங்கம் வெள்ளிக்கு 6%, கைபேசிகளுக்கு 15% சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளது. அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியை பட்ஜெட் உறுதி செய்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வர்த்தக மையங்களில் தமிழ் மொழியில் பெயர் பலகை இடம்பெற வணிகர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் 4 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்காக 2 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். 2024-25 நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பொது பட்ஜெட்டை மக்களவையில் இன்று தாக்கல் செய்து அமைச்சர் உரையாற்றினார். I present the budget for 24-25. Budget theme: turning attention to the full year and beyond. In this budget, we particularly focus on employment, skilling, MSMEs and the middle class. I am happy to announce the Prime Minister's package of 5 schemes and initiatives to facilitate employment, skilling and other opportunities for 4.1 crore youth. வருமான வரி செலுத்துவோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் மாத ஊதியம் பெறுவோருக்கான வருமான வரி விலக்கு 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். புதிய வருமான வரி விகிதத்தில் மாற்றங்களை அறிவித்துள்ள அவர், இதன்படி ஆண்டிற்கு 3 லட்சம் வரை வருமானம் பெறுபவர்களுக்கு வருமான வரி இல்லை என்றார். 3 லட்சம் முதல் 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுவோருக்கு 5% வரியும், 7 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வருமானம் பெறுவோர் 10% வரியும், 10 லட்சம் முதல் 12 லட்சம் ரூபாய் வருமானம் பெறுவோர் 15% வரியும், 12 லட்சம் முதல் 15 லட்சம் வரை பெறுவோர் 20% வரியும், 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட வருமான பிரிவினருக்கு 30% வரியும் விதிக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சரக்கு சேவை வரி முறை மேலும் எளிதாக்கப்படும். தங்கம் வெள்ளி மீதான சுங்கவரி 6%, பிளாட்டினம் மீதான சுங்கவரி 6.4% குறைக்கப்படும் என்றார். கைபேசி மற்றும் அது தொடர்பான இதர சாதனங்கள் மீதான சுங்கவரி 15% குறைக்கப்படுகிறது என்று கூறினார். புற்றுநோய்க்கான 3 முக்கிய மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். லித்தியம், காப்பர், கோபால்ட் உள்ளிட்ட 20 வகையான கனிமங்கள் மீதான சுங்கவரி குறைக்கப்படுவதாக கூறினார். இணைய வர்த்தகத்திற்கான TDS வரி 1% குறைப்பு. அறக்கட்டளைகளுக்கான வரி விதிப்பு ஒரே முறையாக தொடரும். தாமதமான வருமான வரி தாக்கல் செய்வது இனி கிரிமினல் குற்றமாக கருதப்பட மாட்டாது. வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான கார்ப்பரேட் வரி 40%லிருந்து 35% குறைப்பு. ஆன்லைன் வர்த்தகத்திற்கும் வரி குறைக்கப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். குறிப்பிட்ட நிதி சொத்துகளுக்கான முதலீட்டு லாபம் பெறுவதற்கான வரி விலக்கிற்கு உச்சவரம்பு ஆண்டொன்றுக்கு 1,25,000 ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்குவதை இலகுவாக்க அனைத்து தரப்பு முதலீட்டாளர்களுக்கும் ஏஞ்சல் வரி முற்றிலும் நீக்கப்படுகிறது. எதிர்கால பாதுகாப்பு பரிவர்த்தனை வரி 0.02% மற்றும் 0.01% அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் 4.9% நிதி பற்றாக்குறை பட்ஜெட்டில் காட்டப்பட்டுள்ளது என்றார். 11,11,000 கோடி ரூபாய்க்கு மேல் மூலதன வருவாய்க்கு வகை செய்யப்பட்டுள்ள இந்த நிதிநிலை அறிக்கையால் கட்டமைப்புத்துறை வளர்ச்சி பெறும் என்றும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். பொருளாதார தேக்க நிலைக்கு மத்தியிலும் இந்தியா வேகமான பொருளாதார வளர்ச்சியுடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக கூறிய அவர், அனைவருக்கும் வளர்ச்சிக்கான இலக்குகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். வேளாண்மை, வேலைவாய்ப்பு, திறன் வளர்ப்பு, மனிதவள மேம்பாடு, சமூக நீதி, உற்பத்தி சேவை, நகர்ப்புற வளர்ச்சி, எரிசக்தி பாதுகாப்பு, கட்டமைப்பு, படைப்பு திறன், ஆராய்ச்சி மேம்பாடு, அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார்.
This budget envisages sustained efforts on the following 9 priorities for generating ample opportunities for all. Number 1, productivity and resilience in agriculture. Number 2, employment and skilling. Number 3, inclusive human resource development and social justice. 4, manufacturing and services. 5, urban development. 6, energy security. 7, infrastructure. 8, innovation, research and development, and 9, next generation reforms. வேளாண்மை மற்றும் அது தொடர்பான பிரிவுகளுக்கு 1,52,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 400 மாவட்டங்களில் வேளாண்மையில் டிஜிட்டல் பொதுக்கட்டமைப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக தேசிய கூட்டுறவு கொள்கை கொண்டுவரப்படும். 2,10,00,000 இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு தொழில் உற்பத்தி துறைகளில் புதிதாக பணியில் சேர்ந்து 1,00,000 ரூபாய் வரை மாத ஊதியம் பெறும் இளையோருக்கு அரசு 1 மாத ஊதியத்தை வழங்கும். இதன்படி வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் பதிவு செய்வோருக்கு 3 தவணைகளாக 15,000 ரூபாய் அவர் தம் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும். தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு அளிப்போருக்கு கூடுதல் வேலைவாய்ப்பிற்காக வருங்கால வைப்பு நிதியிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு 3,000 ரூபாய் வரை பெறுவதற்கான வசதி செய்யப்படும். 20 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் போன்ற அறிவிப்புகளையும் நிதியமைச்சர் வெளியிட்டார். பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும். இயற்கை வேளாண்மைக்கு ஆதரவளிக்கும் வகையில் 10,000 உயிரி வள மையங்கள் ஏற்படுத்தப்படும். வரும் 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகள் இயற்கை வேளாண்மையை மேற்கொள்ள ஊக்குவிக்கப்படுவார்கள். சுயசார்பு பாரத திட்டத்தின் கீழ் பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகளின் உற்பத்தி அதிகரிக்கப்படும். கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாட்டிற்கு 1,48,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உள்நாட்டு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயில்வோருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும். ஊரக பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மகளிர் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் மகளிர் தங்கும் விடுதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமரின் 2வது கட்ட நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழை எளியோர் மற்றும் நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் 10 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஊரகம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் இந்த திட்டத்தின் கீழ் 3 கோடி வீடுகள் கூடுதலாக கட்டப்படும். மகளிர் தலைமையிலான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். Women-led development. For promoting women-led development, the budget carries an allocation of more than 3 lakh crore for schemes benefiting women and girls. This signals our government's commitment for enhancing women's role in economic development. பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டின் கீழ் 63,000 கிராமங்கள் கொண்டுவரப்படும். இதன் மூலம் 5 லட்சம் பழங்குடியினர் பயன்பெறுவர் என்றும் நிதியமைச்சர் கூறினார். Pradhan Mantri Janjatiya Unnat Gram Abhiyan. For improving the socio-economic condition of tribal communities, we will launch the Pradhan Mantri Janjatiya Unnat Gram Abhiyan by adopting saturation coverage for tribal families in tribal majority villages and aspirational districts. This will cover 63,000 villages benefiting 5 crore tribal people. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இயந்திரங்கள் வாங்குவதற்கான கடன் உத்தரவாத திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதித்தொகை 20 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும். பொது தனியார் பங்களிப்புடன் கூடிய மின்னணு வர்த்தக ஏற்றுமதி மையங்கள் உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். 500 முதன்மை தொழில் நிறுவனங்களில் 1 கோடி இளைஞர்களுக்கு திறன் பயிற்சிக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகையாக மாதந்தோறும் 5,000 ரூபாயும், ஒருமுறை நிதி உதவியாக 6,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். நாட்டில் 1 கோடி வீடுகளில் சூரிய மேற்கூரைகள் அமைக்கும் வகையில் பிரதமரின் சூரிய ஒளி திட்டத்தின் கீழ் 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்க வகை செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் 4வது கட்டத்தின் கீழ் 25,000 ஊரக பகுதிகளுக்கு இணைப்பு ஏற்படுத்தப்படும். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக கயா, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆலயங்கள் மேம்படுத்தப்படும். அடுத்த தலைமுறையினருக்கான வேலைவாய்ப்பையும் நீடித்த வளர்ச்சியும் முன்னெடுத்து செல்லும் வகையில் விரிவான பொருளாதார கொள்கை உருவாக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவித்தார்.
ஊக்கத்தொகை திட்டம், கூட்டாண்மை மேம்பாடு, சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தும் வகையில் 50 ஆண்டு வட்டியில்லா கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சிறார்களின் பொருளாதார பாதுகாப்பிற்காக பெற்றோரும் பாதுகாவலர்களையும் உள்ளடக்கிய சேமிப்பு திட்டத்தை அறிவித்த நிதியமைச்சர், வயது முதிர்ச்சிக்கு பின்னர் இது இயல்பான தேசிய ஓய்வூதிய திட்டமாக மாற்றப்படும் என்றார். பீகாரில் புதிய விமான நிலையங்கள், மருத்துவ கல்லூரிகள், விளையாட்டு கட்டமைப்பு நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படுவதோடு மூலதன முதலீட்டிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும். அம்மாநிலத்தில் பன்முக வங்கிகள் ஏற்படுத்தப்படும். பீகார் பாசனம் மற்றும் நீர் மேலாண்மை திட்டங்களுக்காக 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். ஆந்திர மாநில வளர்ச்சிக்காக பன்முக மேம்பாட்டு முகமை மூலம் சிறப்பு நிதி உதவி வகை செய்யப்படுவதோடு நடப்பு நிதியாண்டில் 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார். வடகிழக்கு மாகாணங்களில் வங்கி சேவையை விஸ்தரிக்கும் வகையில் 100 தபால் வங்கி கிளைகள் தொடங்கப்படும் என்று கூறினார். பொது தனியார் பங்களிப்புடன் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு வாடகை வீட்டு வசதி திட்டம் செயல்படுத்தப்படும். நாட்டின் கிழக்கு பகுதிகளில் தொழிற்சாலை கட்டமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். நடுவர் மன்றங்களில் தேங்கி கிடக்கும் வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்படும். 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 14 நகரங்களில் வளர்ச்சி மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நாட்டின் கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேக வெடிப்பு, நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட உத்தரகாண்ட், சிக்கிம் மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும். வங்கி திவாலை தடுக்கும் வகையில் உள்ளடக்கிய வளர்ச்சியுடன் கூடிய ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தளம் உருவாக்கப்படும். நிதித்துறை கட்டமைப்பிற்கான தொலைநோக்கு திட்டங்களும் ஆவணங்களும் தயாரிக்கப்படும். கிராமப்புற வாராந்திர சந்தைகள் மேம்பாட்டிற்கான புதிய திட்டம் தொடங்கப்படும். தேசிய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான பிரச்சனைகளை ஆராய சிறப்பு குழு ஏற்படுத்தப்பட்டு தீர்வு எட்டப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி, 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள், டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் அனைத்து தரப்பினரின் மேம்பாட்டுடன் நாட்டை வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து செல்லும் வகையில் பட்ஜெட் அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் கூறினார். பட்ஜெட் பற்றி கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை இது பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார். பிஜேபி கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தும் வகையில் பட்ஜெட் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறை கூறினார். வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம், உணவு பண்டங்களின் விலை போன்ற பிரச்சனைகள் குறித்து இந்த பட்ஜெட்டில் உரிய அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து வர்த்தக மையங்களிலும் தமிழில் பெயர் பலகை அமைக்க வணிகர்கள் தாமாக முன்வந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற தமிழ்நாடு வணிகர் நல வாரிய உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், கடைகளுக்கான குத்தகை காலம் 12 ஆண்டுகள் என்ற மாற்றம் வரும் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். சென்னை கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனையில் நோயாளிகளிடம் சிகிச்சை விவரங்களை அவர் கேட்டறிந்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொழுமம் கொண்டான் ஊராட்சியில் 6.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள சமத்துவபுரத்திற்கான பூர்வாங்க பணிகள் இன்று தொடங்கின. இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு சக்கரபாணி 114 பயனாளிகளுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927ஆம் ஆண்டு இதே நாளில் மும்பையில் தனியார் ஒலிபரப்பு நிறுவனம் மூலம் நாட்டின் முதல் ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. 1936ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி முதல் அகில இந்திய வானொலி என்ற பெயரில் இந்த ஒலிபரப்பு சேவை மத்திய அரசின் கீழ் செயல்பட தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறும் இப்போட்டியில் சுமித் நாகல் ஸ்பெயினின் பெட்ரோ மார்டினஸை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் 4 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்களின் வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாட்டிற்காக 2 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது.
தொழில் உற்பத்தி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறும் முதல் முறை ஊழியர்களுக்கு 1 மாத ஊதியம் 3 தவணைகளாக அவர்களின் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும். தனிநபருக்கான நிலையான வருமான வரி விலக்கு 75,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தங்கம் வெள்ளிக்கு 6%, கைபேசிகளுக்கு 15% சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளது. அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியை பட்ஜெட் உறுதி செய்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வர்த்தக மையங்களில் தமிழ் மொழியில் பெயர் பலகை இடம்பெற வணிகர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.